ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். என்ன வீடியோனா ஹூ நோ மீ பெட்டர் அப்படிங்கிற சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது யாரை அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வீடியோ வந்து எண்டு வரையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கக்கூடாது, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறானான்னு சொல்லி பார்க்கலாம். ஹூ செட் ஐ லவ் யூ ஃபர்ஸ்ட்? நான் தான். நீ தான். ஏன்னா நீ தான் ரொம்ப கதறவிட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் வெயிட் பண்ணேன். 7 years. ஆமாம், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஹூ டேக் லாங்கர் டு கெட் ரெடி? யார் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆக்குவாங்க? நீ தான். ஏன்னா நான் ரெடியாகி 10 நிமிஷம் ரெடி ஆயிடுவேன், நீ ரெடியாக 1.5 மணி நேரம் ஆக்குவேன். அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸுக்கு நிறைய குளிக்கிறதுக்கு மட்டும் 1.5 மணி நேரம் ஆகும். இவன் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி 2 minutesல போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம அப்படிலாம் கிளம்ப முடியாதுல்ல. மேக்கப் போடணும், ரெடி ஆகணும், கொண்டு போகிற திங்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகணும். அங்கே போயிட்டு வாட்டர் பாட்டில் இல்லை, இது இல்லை, அது இல்லை சொல்லுவாங்க. அப்போ நம்ம தானே ரெடி எடுத்துட்டு போகணும். சரி, ஓகே ஓகே ஓகே, விடு விடு போதும். ஹூ அப்பாலஜைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் த ஃபைட்? ஆமா, இவங்க காலே விழுந்துடும். படுத்தேன் விட்டாய் அந்த மாதிரி ஆயிடுவேன் ஒரு கட்டத்துக்கு மேல. பட் பேச சமாளிக்க முடியாது கண்டிப்பா. அதை படுத்துறது அவ்வளவுதான். மன்னிச்சுக்கோ, சாரி ஒத்துக்கிற வரைக்கும் எந்திரிக்கிறதே இல்லை. எப்படி வச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? வாட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் அவுட்டிங் டுகெதர்? 2019 ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். அப்போ நான் வெளியில் கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன். வண்டியே கிடைக்கல. யார்ட்டையாவது கெஞ்சி கூத்தாடி வண்டி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் அது லொக்கேஷன் சொல்ல மாட்டேன், எங்கே போகிறோம் சொல்லவே இல்லை. போகிற வழியில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அங்கே முடிச்சு 500 ஃபைன் போட்டான். அவன்கிட்ட எவ்வளோ கதறினேன், எனக்கு சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இயற்கை 500 கொடுத்துட்டு அங்கேயே வண்டி நிப்பாட்டிட்டு மெட்ரோவில் போயிட்டோம். போய் பீச்சில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்தான், என்ன பேசுன்னு தெரில. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் பேசுவான்னு பார்த்தேன், அப்பயும் பேசலை. வாங்கி நான் தான் வாங்கி கொடுத்தேன். இவன் அப்போ என்னன்னா கைஸ், நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு 4K கிட்ட தானே சேலரி வரும், 3K கிட்ட தான். அமௌண்ட்டே இருக்காது. 500 கொண்டு வந்திருக்காப்புல. போலீஸ்கிட்ட மாட்டிட்டு 500 ஃபைனை கட்டியாச்சு ஹெல்மெட் போடாமல். இப்போ என்ன பண்ணுறது? அங்கே போயிட்டு பீச்சுக்கு போயாச்சு. இவ கையில் சுத்தமாக காசே இல்லை. என்கிட்டயும் 200 தான் இருக்குது. 200 வச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் அப்போ நாங்கள் வந்து எதுவுமே பேசிக்கல. அந்த கான்வர்சேஷன் அவ்வளவுதான். பீச் பார்த்து திருப்பி ரிட்டர்ன் வந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயாச்சு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அவுட்டிங், அவங்களுக்கு வந்து சும்மா வந்து போறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மீட். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா நீனு? அதெல்லாம் மறக்க முடியுமா என்னால? ஓகே. ஹூ இஸ் மோர் லேசி? சோம்பேறி யாரு? சம்டைம் நான் இருப்பேன், சம்டைம் அவ இருப்பா. நான் தான். ஏன்னா டக்குன்னு நினச்சி அந்த ஃபேன் சுவிட்சு போடுறது கூட யோசிப்பேன். சரி நமக்கு தான் பக்கத்தில் பார்த்துருக்கேன், கொஞ்சம் அலட்டி கொஞ்சம் ஃபேன் தட்டி போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் சாப்பாடு எங்கே போட்டாலும் அப்படி பொறுமையாக அப்படி தானமாக எறும்பு எந்திரிக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக ஸ்லோ மோஷன் இருந்துச்சு சமைக்க போவாங்க. எறும்பு எந்திரிக்கிற மாதிரியாவா? இல்லை, புரியல. அது இப்படித்தான் சொல்ல முடியும். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னால் கொஞ்சம் அடிவில்லும் போதும். சொல்லு, அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா சொல்லு. அடுத்த கொஸ்டின் இல்ல 2 பேருமே சோம்பேறி தான். சில விஷயத்துல வந்து அவன் சோம்பேறி, இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யற விஷயத்துல வந்து நான் சோம்பேறி. என்ன பண்றது? 2 சோம்பேறி சேர்ந்து வீடை ரன் பண்ணா வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா தான் இருக்கு. சம்டைம் கூட்டணும்னு தோணும். பட் நான் எனக்கு கூட்ட ஐடியா இருக்காது, அவளுக்கு கூட்ட ஐடியா இருக்கு. காலைல பார்த்துக்கலாம், நாளைக்கு விட்டுருவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோ முடிச்சு போச்சு. ஆமா. நெக்ஸ்ட், ஹூ ஸ்டீல் த பிளாங்கெட் அட் நைட்? யாரு நைட்டு தூங்கும் போது பெட்ஷீட்டை திருடுவா? நீ நான் ஒத்துக்கோ. சொல்றாங்க நான் தான் வேற யாரு யோசிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா இன்னொரு பெட்ஷீட் இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. இன்னொரு பெட்ஷீட் தனியா பிடிக்காது. ஏதாவது புடிங்கி பார்த்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும்.
அதை பிடுங்கினா கொஞ்சம் அவள் கொஞ்சம் டிசிப்ளினாக தூங்கிட்டு இருப்பாளா, நம்ம பிடிங்கி தூங்கினா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஐயா அவள் தூங்காமல் இருக்கா பெங்களூர்ல இன்னொரு பெட்ஷீட் கூட இருக்கு, அதெல்லாம் வேணாம். தூங்கும் போது கூட பெட்ஷீட் வேணாம், சார் வந்து தூங்கிடுவாரு. இந்த மிட் நைட்டு போல எங்கடா குளிருதுன்னு பார்த்தா என் பெட்ஷீட் பிடிங்கிட்டு நான் ஃபுல்லாக வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பேன். அப்போதான் அப்போ அந்த புடுங்கல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அதனால கொஞ்சம் ஓகே. Who gets hungry first? நான் தான். ஏன்னா டயத்துக்கு சாப்பிட்ருவேன். காலைல 8 மணிக்கு இல்லை மார்னிங் ஃபுட்டு, 1 மணிக்கு லஞ்ச், 8 மணிக்கு டின்னர், கரெக்டாக சாப்பிட்றேன். வீட்டில் இருக்கும்போது அம்மா கரெக்டாக குத்துருவாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் டயத்து கிடைக்கிறது இல்லை. வேறு என்ன பண்ணுறது, கேட்டால் தான் கிடைக்கிது. அதாடி என்ன பண்ணுறது, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அப்படி இல்லை, இப்போ நம்ம வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோமா, அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவான், இந்த ஸ்விக்கி இல்லைன்னா ஈஸியாக ஜெப்டோ இன்ஸ்டாமார்ட் எதுலையாவது ஆர்டர் போட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றது. அப்புறம் இன்னொரு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பாடு ரெடி ஆனோன்னு சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. பசிக்கிட்டு தான் சாப்பிட முடியும், வந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றது அதான் சும்மா. ஒரு 10 மினிட்ஸ் பொறுக்க முடியாது, அதுக்குள்ள ஏதாவது ஒன்று ஆர்டர் போடணும். பசி வந்துட்டா பசிக்குது 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 அப்படி சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. நீயா இருக்க மாட்டியா? அப்போ நான் உனக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கி தரேன். What was our first impression of me? What was your first impression of me? அது ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ மேடம் என்ன பண்ணுவாங்க, மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் காஃபி கேட்டிருப்பாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க, டீ போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே காஃபி போட்டாங்க. அது பார்த்ததுலேருந்து இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆனேன் அந்த டயத்தில். இல்லை நான் சொல்றாரு, ஆக்சுவலி நான் வந்து வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் காஃபி மிஷினை பார்க்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் டே வேற, என்ன பண்றது ஒன்றும் தெரியல. டக்குன்னு டீ ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு டீ பிடிக்காது. அந்த பதட்டத்தில் இன்னும் டக்குன்னு காஃபி அந்த பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ ஒரே கப்பில் டீ காஃபி ரெண்டுமே மிக்ஸ். அப்ப ஆக்சுவலி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், அதை பார்த்து பாவம் தெரியாத பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தேன். நீ இதே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, உன்னைய ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் எப்போ பார்க்குறேன்னா எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே, ஓகேவா. நாங்களாம் 10 o'clock நாங்கள் ஒரு 3 பேர் இன்டர்ன்ஷிப் வச்சுருந்தோம். நாங்கள் 2 பேர் போயாச்சு, இவர் வந்து வரவே இல்லை. இந்த சார் வந்து கரெக்டாக 12:30 போல் வர்றாரு. எங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்து பேசிக் அந்த படிக்க சொல்லி ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து 12:30 மே கம்மின் அப்படி சொல்லிட்டு வர. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், யாரா நீ ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ லேட்டாக வர? கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, பஞ்சுவலா இருக்கணும் ஒர்க்ல. பஞ்சுவலா 9 மணி தான் கிளம்புனேன், டிராஃபிக்னால 10:30 வந்தேன், என்ன பண்றது. அதுதான் எனக்கு வந்து, யார் சாமி நீ ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு லேட்டா வர, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீ என்ன நீ பைத்தியம் நினைச்சிட்டியா, ஒரே கப்பில் டீ காஃபி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு? அப்படி நினைக்கிறேன், இப்பதான் தோணுது. What is my favorite memory from our wedding? வெட்டிங்காங்க, மோதிரம் மாத்தக்கு மாதிரி நிச்சயத்தை முடிஞ்சு, கல்யாணம் பண்றதுக்குள்ள எங்க 2 பேர் ஃபேமிலி முடிஞ்சு. மறக்க முடியாது. லவ் மேரேஜா, 2 ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வெட்டிங்ல தான் ஒன்னா சேர்க்கிறோம். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சிருச்சு, நாங்களும் சேர்ந்து. சரி இருக்கட்டும். அப்படின்னாலும் அந்த மேரேஜ்ல உனக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஃபேவரட்டான மெமரி இருக்குல்ல, அதான் நீ சொல்லு. அது ஃபேவரட்டான மெமரியா? மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போனேன். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ல ஓகே ஃபோட்டோ சரி ஓகே மேக்கப் போட்டு நல்லா இருக்கும்னு நினச்சேன். மூஞ்சிக்கு சரி ஓகே நான் மூஞ்சி பார்க்கலாம் கொஞ்சம் நார்மலாக பார்க்க கொஞ்சம் ஜிஸ்மாக இருக்குமா, மேக்கப் போட்டாவது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக ஃபோட்டோ வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போது ஒரு ஆச்சரியமாக தோணுச்சு, இது நம்மளா? அது ஆக்சுவலாக கம்பெனி உள்ள ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க. இது நம்மளா? இது ஏதோ மூஞ்சி பூரா ஏதோ ஒன்று கிடந்துச்சு
அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அந்த மெமரி நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ப்ரோ ஒருத்த ப்ரோ என்ன கேட்டா ப்ரோ யூஸ்வலாகவே நல்லா தான் ப்ரோ எதுக்கு மேக்கப் போட்டேன்னு கேட்டாரு. எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தா புரியுது. ஓஹோ இப்படி இருந்துச்சு நான் மூஞ்சி. அதனாலதான் மறக்க முடியாது. அதெல்லாம் மறக்க மாட்டேன். கொஞ்சம் அது வந்து புக்ல எழுதி வச்சுப்பேன். எப்போ போனாலும் இதை நான் வச்சுப்பேன். எல்லோ கோட்டிங் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இவங்க பிடிச்சிருந்த மண்டபத்துல பவர் கட்டு மேக்கப் பண்ண முடியல, டைமும் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் என்ன சொல்றது ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. மேக்கப் பண்றதுல கொஞ்சம் எல்லோ கோட்டி அதே ஆயிடுச்சு. கேமரால போட்டோ எடுத்துட்டு போட்டோகிராஃபர் காமிக்கிறாரு, ஃபுல்லா அப்படியே மூஞ்சி ஃபுல்லா எல்லோவா இருக்கு. ஆல்பமும் இப்ப அப்படிதான் வரப்போகுது, வேணாம் பாரு. என்னன்னா அதுதான் உனக்கு ஃபேவரட் மெமரியா? ஆமா, வேற ஃபேவரட் மெமரி அது மறக்க முடியாது. இல்ல புரியல, அது ஃபேவரட் மெமரி. எனக்கே எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்து மிரர் காட்டவே இல்லை. நீங்க வந்து ஃபைனல் டச் முடிஞ்சோன்னே மேக்கப் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்கப் பார்த்தது இவன் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் விட்டுட்டு போறான். எனக்கு புரியவே இல்லை என்ன இப்படி ஒரு ரியாக்ஷன். அந்த விஜய் சேதுபதி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்த நாள் கல்யாணத்துல மேடம் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி ஒரு 3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவு மூஞ்சி கரெக்டா வந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அப்படி இருந்துச்சு. மேக்கப்க்கு சூப்பரா போட்டுட்டாங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிட்டே இருந்தான், கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. நான் போட்டோல நல்லா இருக்குன்னு நினைச்சேன். பட் போட்டோல செகண்ட்ல ஓகே, ஃபர்ஸ்ட் செமக்கு இதா இருந்துச்சு போட்டோ எடுத்தது. இதுவா உனக்கு ஃபேவரட் மெமரி வெட்டிங்ல? அதுக்கப்புறம் ஃபேவரட் மெமரி நடந்துச்சு. எல்லாம் சண்டை போட்டு இது பண்ணாங்கல்ல, எனக்கு கடுப்பாச்சு. ஃபேவரட் மெமரி இல்லையா? ஃபேவரட் மெமரி இல்ல. எனக்கு என்னன்னா அந்த மேரேஜ் முடிஞ்சு காலில் மெட்டி போட்டு விட்டல, அது கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த எனக்கு ஒண்ணு இருக்கு, அந்த கோவிலுக்கு முன்னாடி தாலி கட்டினது, அது ஃபேவரட் மெமரி. தாலி கட்டினது கைஸ் எப்படி ரோட்ல வச்சு, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி மேரேஜ் ஸ்டோரி எபிசோட்ல சொல்றேன். அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. ஆமா, உங்களுக்கு எங்களோட லவ் ஸ்டோரி அப்புறம் மேரேஜ் ஸ்டோரி டீடைல்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ அதை எடுக்கிறோம். அது வெயிட் பண்ணி சொல்லுவோம். அதான் இன்ட்ரெஸ்டா ஸ்டோரி பெருசா இருக்கும். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மேக்கப் சொன்ன பாரு. வாட் இஸ் மை ஃபேவரட்? ஐயோ, இந்த கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டேன். அடுத்த கொஸ்டின், ஹூ ஸ்லீப்ஸ் ஃபர்ஸ்ட்? நான் தான். நான் ப்ராப்பரா எல்லாம் பண்ணுவேன். சாப்பிட்றதுல இருந்து தூங்குறதுல இருந்து வீட்டுலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 மணிக்கு தூங்கணும், 3 மணிக்கு தான் ஃபோனை கட் பண்ணி வச்சு தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 10 மணிக்கு தூங்கினா டக்குன்னு தூங்கிடுவேன். 10 மணிக்கு மேல போனாவே எனக்கு வந்து அப்படி தூக்க சொக்கம். ஆமா, இல்ல எப்ப தூங்கினாலுமே படுத்த உடனே 2 minutesல வந்து தூங்கிடும். பழைய 21 வருஷமா செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமும் அப்படிதான் கன்டினியூ பண்ண முடியும். இடையில எங்க மாத்தினா என்ன பண்றது? அப்புறம் மாத்தினா என்னோட கண் ரெடிஷ் ஆகும், டிஷ்லாம் வரும். எனக்கு வந்து படுத்தோன்னா தூங்க, ரொம்ப டயர்டு அலைச்சலா இருந்துச்சுன்னா படுத்தோன்னு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. நான் தூங்கிட்டேன்னா எனக்கு நான் தூங்க விடாம கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருப்பேன். எனக்கு எப்போ அப்படியே கண்ணெல்லாம் சொருகி தூக்கம் வருதோ அப்போ விட்டுருவேன். சரி நம்மளும் சேர்ந்து தூங்கிடலாம். அதுக்கப்புறம் போற எப்படின்னு பிடிப்பேன். Okay. What is one thing that always makes me happy? எப்ப ஹாப்பியா இருப்பேன்? சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஹாப்பியா இருப்பாங்க, சிக்கன் வாங்கி கொடுத்தா ஹாப்பியா இருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா செம ஹாப்பியா இருப்பாங்க. வேற என்ன சொல்றது? இதான் நான் பார்த்துருக்கேன், இது நோட் பண்ணியிருக்கிறது. வேற எங்கேயாவது வெளியில கூட்டு போனா நான் ஹாப்பியா இருப்பேன். வேற எனக்கு எதுவும் தோணலை இப்போதைக்கு. நான் வந்து இங்க பெங்களூர் டு மதுரை எங்க ஊருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனா ஹாப்பியா இருப்பேன். அது ஒண்ணு. ஆமா அப்ப மட்டும் கிளம்பி வந்து மத்த டைம் டிராவல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம் டிராவல் மட்டும் ஜாலியா எப்படா மதுரை போய் சேருவோம், வீட்டுக்கு போவோம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த 3 days போனா 3 days சமைக்க தேவையில்ல. அம்மாட்ட இருந்து கவனிப்பு விதவிதமா சாப்பாடு வரும். ஆனா இப்பெல்லாம் கவனிப்பு வந்து எனக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தான் வருது.
மருமைய கவனிப்பா அவருக்கு தான் பார்த்து வைக்கிறாங்க. அடுத்துதான் நம்ம இப்ப ப்ரியாரிட்டி ஆயிட்டோம். இப்ப புரியல உனக்கு யாரு மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க சொல்லி. அப்படி இருந்து ஏதோ ஒண்ணு போங்க, நமக்கு நல்ல சாப்பாடு வருதா அவ்வளவுதான் முக்கியம். எப்படின்னா இப்ப நல்ல சாப்பாடு இல்ல, மிச்ச சாப்பாடு தான். அவங்க பிரச்சனை என்கிட்ட குத்துறாங்க. அதான் அவங்க எனக்கு வச்சிட்டு இருக்காங்க சார். புரியல சார். புரியலையா? புரிய வரைக்கும் ஓகே, புரிய வரைக்கும் ஓகே. அவங்களுக்கு பிரச்சனையா? ஓ, வச்சுக்கிறேன் உன்னை பக்கத்துல இருக்கேன். வாட் இஸ் ஒன் திங் ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப்? நான் எந்த ஒரு விஷயத்துக்கு அப்படியே ரொம்ப பயப்படுவேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது, தனியா தூங்கும் போது, ஆட்டோல தனியா போகும்போது, இந்த மாதிரி நல்லா பயப்படுவாங்க. ரோடு வந்து அது நல்லா நடக்குது, நல்லா நடப்பாங்க. ரோடு வந்து எப்பவுமே அது ஒரு பயம் தான். யாராவது, நான் தனியா கிராஸ் பண்ண மாட்டேன், யாராவது கிராஸ் பண்ணும்போது சேர்ந்து கிராஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணல. அங்க வந்து பிரிட்ஜ் இருக்கு, அதுல ஏறி தான் இறங்கணும். நம்ம அதை மதிக்காம கிராஸ் பண்ணல. எதிர்பார்க்க முடியாது. இந்த ஊர்ல எல்லாம் எங்க வேணா ஆக்சுவலா நானும் ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருந்தோம்ல, 2 பேரும் சபேச பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு குறுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா பண்றீங்க சபேச பண்ணிட்டு இருக்கு. நம்மளே தப்பு தானே பண்றான். அப்போ வந்து அவன் வந்து ஸ்லோவா வரணுங்கிற நீடு இல்லைல்ல, அவன் ஸ்பீடா தானே வருவான். ஏன் நம்ம கிராஸ் பண்ணணும்னு அவன் வந்து. நீ சொன்னது எல்லாமே சென்னை சிட்டிக்கு ஓகே, பட் இப்ப இருக்க சிட்டிக்கு அது அப்படியே ஆப்ஷனலா மாறும். எங்க வேணா கிராஸ் பண்ணுவாங்க. ஆட்டோல போய் எப்ப பயந்துருக்கேன். எனக்கு என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் இறங்க வரைக்கும் பேசி இறங்கி வரைக்கும். இவன் வந்து இயர்லி மார்னிங் 3 o'clock வந்துட்டு புக் பண்ணி வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. வேளச்சேரில இருந்து நம்ம வீட்டுக்கு போகணும்னா 1/2 hour ஆகும். 1/2 hourக்கு 3 o'clock பஸ் இருக்காது. ரேபிட்டோ புக் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டாங்க. சில பேர் பிக் பண்ணாலுமே அங்க இருக்க சில ஸ்டாண்ட்ல இருக்கவங்களாம் வந்து கேட்பாங்க. அப்புறம் நமக்குமே நைட்டு வந்து தனியா போறோம்ல, அப்ப அந்த பயம் இருக்கும். அதனால லொகேஷன்லாம் ஆன் பண்ணி விட்டு ஒரு காலை போட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறது. நான் தூங்கிட்டு இருப்பேன், நீ பிடிச்சி தூங்காம அப்படி பேசிக்கிட்டே இருக்காது. தூங்குறது முக்கியமா, நான் சேஃப்டியா போறது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். அப்போ கொஞ்சம் 1/2 hour தானே, அதுக்கப்புறம் நீ போய் தூங்கிக்கலாம்ல. சரி ஓகே. வேற என்ன சொல்றது இல்ல வேற என்ன சொல்றது, எதுவும் பேச முடியாத மைண்ட் செட்ல இருக்கேன். ஏதாவது சொன்னா அடுத்து வீடியோ முடிச்சிட்டு திட்டுவாளே. Who spend more money? நான்டா. சார் தான். எனக்கு என்னன்னா, கோவிலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ கூட்டத்தில் கஷ்டம் இருக்கும். ஏதாவது 100 ரூபா கொடுத்தோம்னா டக்குன்னு போய் டக்குன்னு சாமி பார்த்து அப்படியே பொத்துனாப்புல வீட்டுக்கு வந்துடலாம். அது எங்கேயாவது போகணும், பஸ்ஸில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரு எந்த மாதிரி ஃபீல் ஆகும்னா, ஒரு அடைச்சு பஸ்ஸை உள்ள அடைச்சு கொண்டு போவோம். ஆட்டோவில் போனால் நீட்டாக போனோம், நீட்டாக அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, மணி ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு அந்த நீடு பொறுத்து இருக்குல்ல. இப்போ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணா சாமியை பார்த்துடலான்னு இருக்கும், ஆனா வெயிட் பண்ண மாட்டாங்க. டைமிங் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமிங் எதுக்கு? இன்ஸ்டாகிராம் சும்மா பாக்குறதுக்கு, இல்லைன்னா டிவி பாக்குறதுக்கு. இங்க வந்து உட்காந்து 1 day ஃபுல்லா டிவி பார்க்கலாம். ஆனா வந்துட்டு அங்க ஒரு 1/2 hour நின்று கோயில்ல சாமி கும்பிட முடியாது. அதுக்குள்ள இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டை போட்டு போகணும்னு சொல்றது, அந்த மாதிரிதான். அப்போ நீ வந்து ஆக்சுவலா நீடான ஒரு விஷயத்துக்கு நீ மணி ஸ்பெண்ட் பண்ணா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீடான விஷயம் என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. நீ ஏதாவது வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாங்குறியா? அந்த மாதிரி டிவி இம்பார்ட்டன்ட் திங்கா? இல்ல, இம்பார்ட்டன்டான ஏதாவது பொருள் வாங்குறியா, இல்ல உனக்கு ஏதாவது வாங்கிக்கிறியா? அப்படின்னா ஓகே. தேவையில்லாம சொல்ல. ஆட்டோ பஸ் இந்த மாதிரி. ஆட்டோவுக்கு எல்லாத்துக்குமே தான் தேவையே இல்லாம அதிகமா செலவு பண்ணும். கம்ஃபர்ட் தான் முக்கியம் நமக்கு. ஓ. வாட் இஸ் மை மோஸ்ட் அனாயிங் ஹேபிட்? என்கிட்ட பிடிக்காத ஏதாவது ஹேபிட். அனாயிங்னா அந்த மாதிரி தானே, கொஞ்சம் ஒரு இது மாதிரி அனாயிங்கா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு, அந்த மாதிரி. சொல்லு சொல்லு சொல்லு.
தெரியல. தெரியல. சேஃபா எஸ்கேப் ஆகக்கூடாது, சொல்லணும். நைட்டி போட்டிருப்பாங்கல்ல, நைட்டி. எல்லாம் நைட்டி போட்டா என்ன பண்ணுவாங்க? வேணாம். அதுலயே மூச்சு வச்சுப்பாங்க. அதுலயே வந்து எல்லாம் தொடச்சு அதை திரும்பி கட்டிட்டு அதுலயே வேலை பார்ப்பாங்க. உனக்கு தெரியாது, கேர்ள்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். கட்சி கையில வச்சுருந்தாங்க, தொடச்சு வச்சு வேலை பார்த்தாங்க. அதுலயே தொச்சுக்கிறது, அதை தொச்சு அதுலயே முடிஞ்சு பண்ணிக்கிறது. இல்ல கிச்சன் கிளாத் இருக்கும். இப்ப நம்ம சமைச்சிட்டு இருப்போம், டக்குன்னு அந்த ஏதாவது ஒரு டக்குன்னு இதான் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த கிளாத் எடுத்து அந்த ஹேண்ட் துடைக்க முடியாது, டக்குன்னு நைட்டி. ஆக்சுவலி அது உண்மைதான், சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க இப்படிதான் பண்ணீங்களா? அவங்க யாரு அப்படி வேணும்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். உனக்கு சொல்லுங்க மாடி. எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட்? சீப்பை சீவிட்டு அந்த முடியை எடுக்காம போறது. அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பும் போது கைஸ், இப்போ குளிச்சுட்டு வந்தானா அந்த டவலை அப்படியே இங்கிட்டு தெறிக்க விட்டுறது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த நைட் ட்ரெஸ் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கழட்டி அந்த பெட்லேயே போட்டுட்டு தரையிலே போட்டுட்டு அப்படியே கிளம்புறது. நம்ம வந்து கிச்சன்ல இருந்து உள்ள வந்து பார்த்தா தெரியும், அது அங்கங்க கிடக்கும். என்னடா தான் கிளம்பி போனேன், அதுக்கேண்டா வீடே 2 ஆக்கிட்ட, அந்த மாதிரிதான் இருக்கும். டெய்லி சொல்வேன், ஆனா கேட்கறதே கிடையாது. நம்ம தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த லேப்டாப் சார்ஜரு அப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போறது. அந்த கொஞ்சம் நீட்டா மெயின்டைன். நம்மளே சோம்பேறி, வீடே எப்பயாவதுதான் கிளீன் பண்றோம், அதையும் இவ்வளவு வீடை நாஸ்தி பண்ணனா எப்படி? சரி, ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி இது வந்து 2 பேருமே சேஞ்ச் பண்ணிக்கணும். வேற ஆப்ஷன் தானே? ஆப்ஷன் தானே நான் பண்றது? ஆப்ஷனலா? அது இம்பார்ட்டன்ட். அப்ப நான் என்ன பண்றேன்னு வச்சுக்குவேன், நீ வந்து டெய்லி அப்படி போயிரு, ஆஃபீஸ் கிளம்பும் போது விட்டு போயிரு. நானும் அந்த இடத்த கிளீனே பண்ணல, நைட் வந்து நீ தான் எடுத்து வைக்கணும், சரியா? அப்ப மாறணும். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அப்புறம் இது சண்டையில போய் முடிஞ்சிடும். வாட் ஃபுட் டு ஐ ஹேட்? எனக்கு பிடிக்காத சாப்பாடு என்னடி? நாங்களே கொஞ்சம் யோசிக்கிறேன். பிடிக்காத சாப்பாடா? ஒண்ணு தெரியும், சொன்னா சொல்லு. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, சத்தம். முடிக்கு ஒன்று, ஒரு நெல்லிக்காய் மேடம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து பீட்ரூட்டு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அது உடம்பு நல்லது, பட் அதை கேட்கவே மாட்டாங்க. பீட்ரூட்டு எப்பயா சாப்பிடலாம், டெய்லி பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாது. எப்பயாவது கொடுக்கறது ஜூஸ் சொன்னேன், உடம்பு நல்லது அப்படின்னு சொன்னா சாப்பிடவே மாட்டாங்க. எவ்வளவு ஜூஸ் இருக்கு, அது நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்ல பண்ற ஜூஸ் பிடிக்கும். ஆனா இவ ஃபுல் ஜூஸே வெஜிடபிள் ஜூஸா கொடுக்குறான். கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், உடம்பு நல்லது தானே. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணியே சாப்பிடலாம்ல. குக் பண்ணி சாப்பிட்டு இருக்க மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு டக்குன்னு போயிடலாம். என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இங்க சென்டர்ல இந்த லோடு போட்டு விடு. சரி, உனக்கு நீ ஆக்சுவலி வந்து சிக்கன் பிடிக்காது. சிக்கன் அது இதுனால தானே உனக்கு அலர்ஜி, அதனால பிடிக்காது. மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவோம். எனக்குலாம் சிலதெல்லாம் பிடிக்காது. இந்த சொரக்காய் இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா அந்த காயெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா வந்துட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா சாப்பிடுவோம். சின்ன வயசுல ஆனா நான் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரியா சாப்பிடுறேன். நான்வெஜ் கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். இது நல்லா உடம்பு கெடுதியோ எல்லாம் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம். ஹலோ, இந்த கொஸ்டினே என்ன கொஸ்டின் பாரு. வாட் ஃபுட் டு ஐ ஹேட்? எனக்கு பிடிக்காததுதான் சொல்லணும். நீ என்னன்னா நீ இங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம், இது வேண்டாம். வாட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு சேஞ்ச் அபவுட் மை செல்ஃப்?
எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. அதான் இருக்கு. நான் மாத்திக்கணும்னு எதுவுமே இல்லையா? கோவம் மட்டும் அதிகமாக படுறாங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும். கோவப்படுத்துறது யாரு? அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கோவப்படுத்துறது யாரு? அப்ப கோவப்படுத்துறத கம்மி பண்ணா கோவமும் கம்மியாயிரும். அப்படி எப்படி அப்படி வர்றாங்க. அப்படி அப்படி அந்த டூட்டி அப்படி இல்லை ஷார்ட் கட் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் நானு. வாட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் நீ என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, எனக்கு எதுவுமே தோணலையே, எப்பவும் போலதான் இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே தான், இதுவே ஓகே தான். உன்னை பத்தி நல்லா சொல்லிருக்கேன்டே. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வேர்ட் டு ஐ யூஸ் த மோஸ்ட்? எந்த வேர்டு வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன்? ஈவன் தோ செருப்பு. அதுக்கப்புறம் வந்து 2 வேர்டு அதிகமா. ஈவன் தோ வந்து எங்க அப்பாட்ட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் பண்ணும்போது, அதாவது சொல்லுவாங்க அது மாதிரி. ஈவன் தோ எங்க அப்பா சொல்றாரு என்கிட்ட வந்து, அந்தப்பா அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கும் போல, நல்லா படிச்சு பிள்ளை போல அப்படி பேச சொன்னாங்க. எனக்கு அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஈவன் தோ எனக்கு அப்போ பிடிச்சி போச்சு. எப்போ பேசினாலும் எல்லாத்துலயும் ஈவன் தோ ஆட் ஆயிடும். ஈவன் தோ ஏதாவது தப்பா சொன்னா செருப்பு அப்படி ஆட் ஆகும். செருப்பு ஓகே, அது யூஸ் பண்றது. அது ஈவன் தோ. அப்ப நான் ஒண்ணு நான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, நீ எப்படி சொல்லுவேன்னு நினைச்சேன்னா, நான் வந்துட்டு தினேஷ்னா தினேஷே நிறைய மாடுலேஷன்ல சொல்லி கூப்பிடுவேன். அதெல்லாம் தரேன். நான் நினைச்சேன் அதுதான் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். எனக்கு பேரு தானே, எனக்கு எதுவும் தோணல. அதிகமா நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவேன். ஈவன் தோ வந்து அது ஈவன் தோக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இப்போ இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஓகே, எனக்கு நீ அதிகமா யூஸ் பண்ற வேர்டு வந்து பாப்பா. பாப்பாவா? ஆமா. உள்ள வரும்போது பாப்பா என்ன பண்ற, எங்க இருக்க, அதேதான் பாப்பா தான், இந்த வேர்டு தான். கரெக்டா? ஓகே. இஃப் வி மிஸ் அவர் ட்ரெயின், ஹூ வில் ஐ பிளேம்? நாங்க எவ்வளோ டயத்தை பார்த்து 11 மணிக்கு புக் பண்ணுற ட்ரெயின் புக் பண்ணாமல் 8 மணிக்கு புக் பண்ணிடுவேன். என் மைண்டில் 11 மணிக்கு ட்ரெயின் தான் புக் பண்ண மாதிரி தோணுமா? ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி பார்ப்பேன். பார்த்தோன்னே ஐயோ 8 மணி ட்ரெயின் அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு ஐயோ நான் தான் தெரியாமல் புக் பண்ணுறேன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஐயோ எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லி, ஐயோ நான் பார்த்து தான் புக் பண்ணேன், டயத்தை மாற்றுறேன் ஏதோ சொல்லி ஏதோ மேலே பழுத்திக்கு போட்டுருவேன். பழுத்திக்கு போட்டதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸுக்கு புக் பண்ணி கொடுத்துருவேன், அவங்களுக்கு போயிடுவாங்க. ஆமா, எப்படின்னா லாஸ்ட் வீக்கு சிவகங்கை டு சென்னை நான் டிராவல் இப்போ கூட 8 மணிக்கு என்கிட்ட காட்டும் போது 10:30 ட்ரெயின்னு சொல்லி காட்டுறேன். ஓகேன்னு சொல்லியாச்சு. ஆனா 10:30க்கு கிடைக்கல போல டிக்கெட். 8 o'clock புக் பண்ணியாச்சு. அப்ப 8 o'clockன்னு என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. நாங்க கரெக்டா 8 o'clock வீட்ல இருந்து கிளம்பிட்டு, சரி ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும்னு ஆப்ல போய் பாக்குறா. ட்ரெயின் வந்து சிவகங்கையில நிக்குதுன்னு காட்டுது. ஏன்னா வீட்டுல எல்லாம் இருக்கோம், சிவகங்கையில எப்படி 8 மணிக்கு நிக்குது, 10 ட்ரெயின் எப்படி அப்படின்னு பார்த்தா சார் வந்து 8 மணி ட்ரெயின் புக் பண்ணிருக்காப்புல. என்ன பண்றது? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது வந்து சண்டே அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து பஸ் புக் பண்ணாலுமே ரேட்டா தான் இருக்கும். அப்ப அதுல கொஞ்சம் கூட அது ஃபர்ஸ்டே ட்ரெயின் இல்ல பஸ் எங்க போகணும்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது அதை வந்து செக் பண்ணிக்கணும். அது செக் பண்றதே கிடையாது. எனக்கும் ட்ரெயின் டிக்கெட் அனுப்புறதே கிடையாது. நான் அதுக்கு மேல அதை கேட்கறதே இல்லை. எல்லாம் கிளம்பி ரெடி ஆகி போலாமா அப்படின்னு கேட்கும் போதுதான் எங்க ட்ரெயின் அப்படின்னு கேட்பேன். சரி ஓகே, 2 பேருமே கொஞ்சம் அந்த டைமிங்லாம் பார்த்து அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னாச்சு? அடுத்த ஓகே. வாட் இஸ் மை ஃபேவரட் மெமரி ஆஃப் அஸ்? என்னோட ஃபேவரட் மெமரி ஆஃப் அஸ் நீங்க சொல்லுங்க. இப்போ எனக்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க.
நாங்கள் 2 பேரும் சேர்ந்த ஃபேவரட் மெமரினா ஐயோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டில எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வீட்டில் இல்லடே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில போகும்போது A to Bல ஓகே. அப்போதான் அப்போ நாங்கள் வந்து அதுதான் ஃபேவரட் மெமரி. அதில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் எல்லாமே லீக் ஆயிருமே. இப்போ லவ் ஸ்டோரியில் என்ன சொல்கிறது? சரி ஓகே, A to B போனது. உனக்கு? எனக்கு வந்து நந்தி ஹில்ஸ் போனோம். ஆமா ஆமா, அது பெரிய மெமரி. ஓகே. எப்படி கரெக்டா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை மண்டேல. மண்டே இருந்தா தானே. இல்ல அடுத்த கொஸ்டின். Who is more romantic? நீ தான் இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன். இன்னையோட சேலஞ்ச் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது நல்லாவே இருந்துச்சுல. மோஸ்ட்லி அவன் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் சில இதெல்லாம் டக்குன்னு எங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கொஸ்டின்லாம். நான் டக்குன்னு தான் ரெடி பண்ணேன், பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி இந்த வீடியோ வந்து நல்லா போச்சுன்னா பார்ட் 2 கூட எடுக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம், உனக்கு இருக்கும், எனக்கு அப்படிதானே சொல்கிறேன். நீ உன் மைண்ட் வைஸ் அப்படிதானே இருக்கு. சோறு எப்போ பாரு சோறு சோறு சோறு. சரி ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை என்ன மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சொல்றேன், சொல்லிட்டேன்னா ஓகே கேஸ். ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.